இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 20 பிப்ரவரி 2025 வியாழக்கிழமை முதல் 26 பிப்ரவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிறுருது கும்ப மாசி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 20 பிப்ரவரி வியாழக்கிழமை அன்னைக்கு அஷ்டகா, 21 பிப்ரவரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்வஷ்டகா, 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காரியர் குரு பூஜை, வியதிபாத ஸ்ரார்த்தம், கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம், 26ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி, திருவோண விரதம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் பிறக்கும் போது ரிஷபராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில கேது, விருச்சிக ராசியில சந்திரன், கும்பராசியில சூரியன் புதன் சனி, மீன ராசியில சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 3:23 தனுசு ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 24ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு மணி 11:11 மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 26ஆம் தேதி புதன்கிழமை பின்னிரவு, 27ஆம் தேதி முன்னிரவு 4:36 கும்பராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அன்று இரவு 26ஆம் தேதி பின்னிரவு மணி 1:04 மீன ராசிக்குள் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நாம இந்த காலகட்டத்தை நாம எடுத்துக்கிறோம். இந்த காலகட்டம் தொடங்கும் போதே சந்திராஷ்டமத்துல தொடங்குது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நல்லது. முயற்சிகள்ல ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். குழப்பம் இல்லாம ஒரு காரியத்துல முடிவெடுக்கணும்னா நாம நீண்ட ஆலோசனை பண்ணணும். நாம கொஞ்சம் இறங்கி வந்தா மட்டும்தான் நம்மளால முடிவுகள் எடுக்க முடியும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு உறுதியாரு. முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையிற, அது ஒரு பெரிய விஷயம். நேர் பாதையில பயணிக்க போறது எல்லாமே ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில கொடுக்க போறது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நமக்கும் நம்ம சுப்பீரியருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நம்ம கம்பெனிக்கு. நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது எல்லாமே நமக்கு கிடைக்க போறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்துல நமக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கடுமையான முயற்சி என்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். பல காரியங்களும் உங்களுக்கு ஒரு இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போறது.
அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி தொழில் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு பணியிட மாற்றம், ஒரு பதவி உயர்வு, அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்துல கிடைக்க போறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு நிச்சயமான முறையில அமையும், கிடைக்கும். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் நமக்கு ரணருண ரோகஸ்தானத்துல ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ற ராசிநாதன் புதன் இந்த நேரத்துல நமக்கு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கு மாறுற. ஸ்தான பலம் ரொம்ப நல்லா இருக்கு. பூமி, வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். தடைபட்டு இருந்த கல்வினை மீண்டும் நம்மளால தொடர முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களோடு ஒரு திருப்தியான சூழல் என்பது நமக்கு நிலவும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். பெண்களுக்கு வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கணிஞ்சாச்சு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை, வாகன பிராப்தி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியா நமக்கு நடந்து முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 9ஆம் இடம் ரொம்ப பலமாயிருது. சுக்கிரன், புதன், ராகுன்னு ஒரு கூட்டணி, அருமையான ஒரு கூட்டணி நமக்கு உருவாகிறது. அது மாதிரி இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரநிவர்த்தி ஆற, இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறது. ஃபேமா ஒரு முடிவு எடுக்க முடியுங்க. இழுபறியா அப்படி இப்படின்னா இல்லாம ஒரு தெளிவான ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு நமக்கு கண்டிப்பான முறையில வந்து சேரும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பொதுவா பெண்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு காணப்படும். மாணவர்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. ராசியை 3 கிரகங்கள் பார்த்துடுறாங்க. 4ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் இருக்காரு. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்கு. முதல்ல பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம வெறுமனை சனியை வச்சு மட்டும் நம்ம பலன்கள் எப்போதுமே எடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு இப்ப டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தைரியமா இருங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திலுமே ஒரு நல்ல வெற்றி என்பது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உண்டாகும். வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும்.
பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போறது. தொழில் உத்தியோகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடை, மாணக்கர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும். தினசரி மாரியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் ரண ருண ரோக ஸ்தானத்திலிருந்து சப்தம கலத்தர ஸ்தானத்துக்கு நமக்கு இந்த காலகட்டத்துல மாறுறார். பல வகையிலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும், புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரம் சம்பந்தமா இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ராசிநாதன் நம்ம ராசியை பார்க்கறது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சோ நம்ம 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போற ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. நீசம், உச்சம் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம ராசியை ராசிநாதன் பார்க்கறது பலம், அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு ராசிநாதன் பார்க்கிறார், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வித்தை அது உங்களுக்கு தெரிய வரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு எழுச்சி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்தோம் அப்படின்னு நமக்கு ரணருண ரோக ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. அது மாதிரி 12ஆம் இடமும் வலிமையாயிருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுபவரைய செலவுகள் நமக்கு உண்டாகும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது நமக்கு நிலவும். நம்முடைய ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு சரியான நேரம் வந்தாச்சு. அது தொழில் சம்பந்தமா இருக்கலாம், வேலை சம்பந்தமா இருக்கலாம், வீடு மண்மனை சம்பந்தமா இருக்கலாம். நம்மளுடைய ஐடியாஸ் எக்ஸிக்யூட் ஆகும், வெற்றி அடையும். ரொம்ப சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. அது மாதிரி இந்த நேரத்தை நம்ம இருக்கணும்னா பெண்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போறோம். சோ வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கைகூடி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி வாராய தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி என்பது தொட்டதெல்லாம் தொடரும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தப்பட்ட 5ஆம் இடம் பலமா இருக்கு, 8ஆம் இடம் பலமா இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகி நேரடி பாதையில நமக்கு இந்த காலகட்டத்துல பயணிக்க இருக்கிறார். சோ 11ஆம் இடம் நல்லா இருக்கு. சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி அது எல்லாமே நமக்கு உண்டாகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. எந்த விஷயத்திலும் எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை, நிச்சயமான முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில மாறி வழங்கும். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம்.
பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையான நன்மைகள் நமக்கு நடக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானம் பாருங்க ரொம்ப பலமா இருக்குங்க. புதிய தொழில், புதிய உத்தியோகமா இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பான முறையில நமக்கு வெற்றி நிச்சயமான முறையில வந்து சேரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாயிருக்கு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாளர், 4ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், ராகுவினுடைய ஒரு கூட்டணி, சந்திரனும் சேர போறார். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு இந்த நேரத்துல கிடைக்க போகுது. பல வகையிலும் பல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்பட போறது. பாருங்க, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு யோகமான பீரியட் நமக்கு வரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த நேரத்துல நமக்கு கிடைக்க போகுது. பெண்களுக்கு எடுத்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நேரம் கணிந்திருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள் 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. சரராசியில இருக்கிறவாளுக்கு இந்த 1, 5, 9 ஸ்ட்ராங் ஆனாலே போதும். எந்த தோஷம் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். 9 குறைவரான புதன் பார்க்க போறார். நம்ம பாக்யாதி, நம்ம யோகாதிபதி சுக்கிரன் வர உச்சமா இருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய முன்னேற்ற பாதையை நீங்கள் செல்வதற்கான ஒரு அறிகுறிகள். தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் கண்டிப்பான முறையில காணப்படும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்துல நிச்சயமான முறையில கிடைக்கும். பொதுவா பெண்களுக்கு எடுக்கணும்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்துல ஏற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்கள், ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆறு. இது உங்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாகிறதுனால இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஜென்ம சனியை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். பல வகையிலும் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது உங்களுக்கு நிலவும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல திரிகோணப்படி சம்பந்தம் பெறுவது, தொழில் ஸ்தானத்தை குரு பகவான், சனி பகவான் பார்ப்பது, இது எல்லாமே நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறது. உங்க தொழில் விரிவாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தேவையான நேரத்தில் ஒரு பண வசதி, அது எல்லாமே உங்களுக்கு லோன், அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்தோம்னா சுபவரைய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில
இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான உதவிகள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு புத பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். புத்தி கூர்மை, புத்தி தெளிவு என்பது ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புத்தி தெளிவு என்பது உண்டாகும். மனசு உள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு தடங்கல்கள் இருந்தது, அது எல்லாமே நமக்கு நீங்க போறோம். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்துல கண்டிப்பான முறையில கிடைக்கும். புதிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய தன்னெழுச்சி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வாரம் நாம பார்க்க போற ஜோதிட குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ருது ஜாதகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிபிகன்ஸ், அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்ப பையன் ரோஹிணி, பொண்ணு திருவாதிரை அப்படின்னு வச்சுக்கோம். பையன் ரோஹிணி நட்சத்திரம், பொண்ணு திருவாதிரை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்கணும். இவங்க பிறந்த ஜாதகப்படி பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் இல்லை, ஆனா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பதான் அந்த பெண்ணினுடைய ஏஜ் அட்டன் பண்ணின ருது ஜாதகம், அதனுடைய சிக்னிபிகன்ஸ் இந்த இடத்துல நமக்கு வரும். அந்த பெண்ணு ருதுவானது இந்த நட்சத்திரங்கள் இல்லாம, இப்ப ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்கள் இல்லாம வேற நட்சத்திரத்துல அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி இருந்தா தாராளமான முறையில திருமணம் செய்யலாம். ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ருது ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் பொருத்தமே பார்ப்பாங்க. பிறந்த ஜாதகத்தை விட ருது ஜாதக திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ருது ஜாதகத்தை வச்சுதான் பொருத்தங்கள் பார்ப்பாங்க. இதை வச்சுதான் அந்த காலத்துல திருமணங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு மட்டும் இருபிறப்புன்னு சொல்றாங்க. எப்படின்னா, பிறந்தது ஒண்ணு, ருதுவானது ஒண்ணு அப்படின்னா அவங்களுக்கு 2 ஜாதகம் நமக்கு வந்துருது. சோ அதனால இந்த ருது ஜாதகத்தினுடைய சிக்னிபிகன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுடையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.